உடம்பும் மனசும் எவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும், அப்பா ஆசையா போட்டு குடுக்குற அந்த ஒரு கப் டீய குடிச்சதுமே, எனர்ஜி லெவல் அப்படியே சர்ருன்னு ஏறிடும். அப்படியே மைண்டு ஃப்ரெஷ் ஆகி சுறுசுறுப்பா வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவேன். ஜெயக்குட்டி வந்து ஆட்டுக்கறிய வாங்கிட்டு வந்து குடுத்துட்டான். கொஞ்சம் ஈரலையும் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு, அன்னிக்கு வச்ச மாரியே காய்கறிகள் போட்டு எனக்கு குழம்பு வச்சு குடுங்க. அதுக்கப்புறம் ஈரல வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அவன் கேட்டா மாதிரியே வந்து ஆட்டுக்கறிய இந்த மாரி குழம்பு வச்சாச்சு, காய்கறிகள் போட்டு. இத நெறைய பேர் வந்து ரெசிபிக்கு அன்னைக்கும் கேட்டிருந்தீங்க. ரெசிபி தேவைப்படுறவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் குழம்பு வச்சாச்சு. ஒரு பக்கம் ஈரலையும் வறுத்தாச்சு. சோறு வடிச்சுட்டு கொஞ்சம் ரசமும் வச்சுட்டோம். இது கடையில வந்து இட்லிக்கு வந்து மாவு தீர்ந்து போச்சு. அதையும் ஒரு பக்கம் கிரைண்டர்ல போயிட்டுருக்குது. அதையும் பார்த்துக்கிட்டே ஒரு பக்கம் நெறைய பாத்திரங்கள் குவிஞ்சு போச்சு. அதையும் தேய்ச்சு முடிச்சுட்டு கடகடன்னு கிளம்பி நானும் போனேன். ஏன்னா பஜ்ஜி மாவு தீர்ந்து போச்சு. அத அரைக்கிறதுக்கு நானும் போயிட்டேன். அன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பரா போச்சு. வாழ்க வளத்துடன்!